நான் உங்கள் உமா. 2024 குரூப் 4 மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா 15th வீக் டெஸ்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வயது கணக்குகள், அதுக்கப்புறம் சராசரி, புள்ளியல், இந்த 3 டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ 25 கொஸ்டினுக்கான டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமலோ புரியாமலோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமலோ இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்க. ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க. ஸோ வீச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிக சிறிய மதிப்பை கழிச்சுட்டா தான் நமக்கு வீச்சு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வீச்சு கொடுத்துட்டாங்க 36.8ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய எண் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். மிகச்சிறிய எண் பார்த்தீங்க அப்படின்னா 13.4. ஓகேங்களா? ஸோ நமக்கு எல் மட்டும் வேணும், இது இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ 36.8 ப்ளஸ் 13.4. ஓகேங்களா? ஸோ 2 தசம நம்பரை கூட்டணும். பாருங்கள், 36.8 இந்த 13.4 இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புள்ளிக்கு நேராக புள்ளி ஸ்ட்ரைட்டாக கீழே வர்ற மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் கூட்டுறது தான். ஓகேங்களா? ஸோ கூட்டலாமா? பாருங்கள், என்ன வரும்? 12 மீதி 1, 10 மீதி 1, 5. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளிக்கு நேராக புள்ளியை கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். அப்போ 50.2 தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எண். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் நிமிடங்களில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இத்தரவின் மாறுபாட்டு கெழுவை காண்க. ஸோ மாறுபாட்டு கெழு தரவு கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வேணும்னு பாருங்க. மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா. சிக்மானா திட்ட விலக்கம் டிவைடட் பை எக்ஸ் பார், சராசரி இன்ட்டு 100. இது போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாறுபாட்டு கெழு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்மா எக்ஸ் பார் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க தரவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சராசரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் கூட்டி அதோட எண்ணிக்கையை டிவைட் பண்ணணும். பாருங்கள், 38, 40. ஸோ அப்படியே கூட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கூட்டி இங்கே எழுதிக்கலாம். பாருங்கள், 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. ஓகேங்களா? ஸோ கூட்டலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை கூட்டிக்கலாம். பாருங்கள், 12, 15, 21, 25, 32, 40. ஸோ மீதி 4. ஓகேங்களா? ஸோ 9, 13, 17, 21, 25, 29, 33, 36. ஸோ 360 டிவைடட் பை இப்போ எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா? பாருங்கள், 8ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 32 மீதி 4 40, 8 40. அப்போது இது என்ன? எக்ஸ் பார், அதாவது சராசரி. ஓகேங்களா? ஸோ சராசரி 45ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க தரவுகளை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வரிசை எழுதலாம். 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. ஸோ 2, 4, 6, 8 தரவுகள் இருக்கா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் பாரை கழிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சும் போடலாம். இது எல்லாமே ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்? அந்த சராசரியை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 38லேருந்து 45 போச்சு அப்படின்னா -7. 40லேருந்து 45 போச்சுன்னா -5. 47லேருந்து 45 போச்சுன்னா 2. 44லேருந்து 45 போச்சுன்னா -1. 46லேருந்து 45 போச்சுன்னா +1. 43லேருந்து 45 போச்சுன்னா -2. 49 -45 4. 53 -45 என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கிறோம்? இந்த தரவில் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு வேல்யூ கூடையும் நம்ம வந்து அந்த சராசரியை கழிச்சு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இங்கே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். பாருங்கள், மைனஸ் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 7 49, 5 25, 2 4, 1 1, 1 2 4, 4 16, 8 8 64. இப்போ கூட்டிக்கலாமா? பாருங்கள்,
14 18 20 24 30 34 மீதி 3 7 9 10 16 அப்போ 164 ஓகேங்களா. ஸோ சிக்மா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 இந்த கூடுதல் இருக்கு இல்லையா இது டிவைடட் பை நம்பர் ஆஃப் எத்தனை தரவுகள் இருக்கோ அது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஸோ டிவைடட் பை 8 ஓகேங்களா. ஸோ இப்போ 4ஆல் அடிக்கலாம் பாருங்கள் இது 2 டைம் கிடைக்கும் இது எத்தனை டைம் கிடைக்கும் பாருங்கள் நன்னாங்க 16 ஒரு நாள் 4 ஸோ 2ஆல் டிவைட் பண்ணணும் என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5ன்னு வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து அதை வெளியே எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16க்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கும் இடையில வருது ஓகேங்களா. ஸோ இது என்ன 4 இது 5 ஸோ 4க்கும் 5க்கும் இடையில வருது ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4.528ன்னு கிடைக்கும். ஸோ சிக்மாவோட வேல்யூ 4.528 ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ சிக்மா அதுக்கப்புறம் எக்ஸ் பார் ரெண்டையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள் சிவி மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு 4.528 டிவைடட் பை எக்ஸ் பார் வேல்யூ என்ன கிடைச்சது 45 இன்ட்டு 100 ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 5ஆல் அடித்தா இது 9 இது 5ஆல் அடித்தா 20 ஓகேங்களா. ஸோ இப்போ 9ஆல் இது அடிக்கணும் அடிக்கலாமா எத்தனை டைம் வரும்னு பாருங்கள் 9 45 2 அடிபடாது ஸோ 0 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 28ன்னு இருக்கும் 3 9 27 அதுக்கப்புறம் 1 புள்ளி வச்சு போய்கிட்டே இருக்கும் ஸோ அதோட நிறுத்திக்கலாம் பாருங்கள் புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி இருக்கா அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இன்ட்டு 20 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது ஓகேங்களா. ஸோ 2ஆல் ஃபஸ்ட்டு பெருக்குங்க என்ன ஆகும் 6 0 10 ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 0 இருக்குது ஸோ இந்த இடத்துல 0 போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி அப்போ 3 ஸ்தானம் 1 2 3 என்ன வரும் 10.06% கிடைக்கும். இந்த இடத்துல கடைசியாக 0 இருந்ததுன்னா அதை விட்டுறலாம் ஓகேங்களா. 0க்கு அப்புறம் எதுவும் இல்லை 0 மட்டும்தான் இருக்குன்னா அதை விட்டுறலாம் அப்போ 10.06%. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போதும் மல்டிப்ளை பண்ணும்போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தசமத் நம்பரை எப்படி வந்து நம்ம கூட்டலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கழிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இது தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் ஓகேங்களா. பாருங்க லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர் சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர் ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவர் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்கா லதா அதுக்கப்புறம் சுனிதா அதுக்கப்புறம் பிந்து அதுக்கப்புறம் ராஜன் ஓகேங்களா. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் அடிக்கடி யாரோட பேர் வருதுன்னு பாருங்கள் பிந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்திருக்கா. ஸோ பிந்துவை வச்சு 2 இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால பிந்துவோட வயசை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பிரகாரம் நம்ம எழுதலாம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர் அப்போ சுனிதா வந்து பிந்துவை விட 2 வயசு பெரியவங்க பிந்துவோட வயசு எக்ஸ் அப்படின்னா 2 வயசு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2xன்னு போடக்கூடாது அது வந்து 2 மடங்கு ஓகேங்களா. இந்த இடத்துல 2 வயசு அதிகம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு தான் போடணும் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர் அப்போ ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா பிந்துவோட வயசை விட 1 வயசு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வரலாம் பாருங்கள் லதா சுனிதாவை விட 1 வயது பெரியவர் ஆல்ரெடி சுனிதா வயதை நம்ம பிந்துவோட வயசை வச்சு எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ லதா பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வயசை விட 1 வயசு அதிகமாமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 ஓகேங்களா. அப்போ லதா எக்ஸ் ப்ளஸ் 3 சுனிதா எக்ஸ் ப்ளஸ் 2 பிந்து எக்ஸ் ராஜன் எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூவரில் யார் சிறியவர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 எது கம்மியாக இருக்குது எக்ஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ பிந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்களே சின்னவங்க ஓகேங்களா. அப்போ சி பிந்து தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு எந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதுதான் கம்மியாக இருக்கும் இது வந்து 1 அதிகமாக இருக்கும் இது 2 அதிகமாக இருக்கும் இது 3 அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ யாரை வந்து வயசில் சின்னவங்க அப்படின்னா பிந்து தான் ஓகேங்களா. புரியுது
புரியுதுங்களா? ஸோ கொஸ்டினில் வந்து 2 டைம் 3 டைம் வந்து ஒருத்தவங்கள வச்சு இன்னொருத்தவங்களது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த யாரதை வச்சு சொல்லியிருக்காங்களோ அவங்களோட எக்ஸ்ன்னு வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 6 முதல் 34 வரை உள்ள 5ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் சராசரி. ஓகேங்களா? ஸோ 6ல் இருந்து 34 வரைக்கும், அப்போ 6 இன்க்ளூடட் 34 இன்க்ளூடட். ஓகேங்களா? ஸோ 6க்கும் 34க்கும் இடையில அப்படின்னா 6ஐயும் விட்டுறணும் 34ஐயும் விட்டுறணும். இந்த இடத்துல 6ல் இருந்து 7 8 எக்ஸெட்ரா 34 வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறதுல 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸோட சராசரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 6 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 6க்கு அப்புறம் எது 5ஆல் டிவைட் ஆகும்? 10 டிவைட் ஆகும், 15 டிவைட் ஆகும், 20 டிவைட் ஆகும், 25 டிவைட் ஆகும், 30 டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 35ன்னு போயிடும். ஸோ 34 வரைக்கும் தான் நம்ம வேணும். ஸோ 35 வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சராசரினா அப்படியே கூட்டி டிவைடட் பை எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ 5. ஸோ கூட்டலாமா பாருங்கள். 10 10 25 45 70 100. அப்போ 100 டிவைடட் பை 5 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 20ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏறுவரிசையில் அமைக்கப்பட்ட ஒரு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ற தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இடைநிலை அளவு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸ் கொடுத்துருக்கிறதால எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இடைநிலை அப்படின்னாலே கொடுத்துருக்க தரவுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசையிலையோ இல்லைனா இறங்கு வரிசையில் எழுதணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே கொஸ்டின்லேயே ஏறு வரிசையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிற தரவுகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை அப்படின்னா இந்த கடைசி அடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் அடுத்த நம்பர். ஸோ சென்ட்ரா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதுதான் இடைநிலை. ஒருவேளை 2 நம்பர் வந்து சென்ட்ரா இருந்தது அப்படின்னா அது 2ஓட சராசரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இடைநிலையாக கிடைக்கும். சராசரினா என்ன? அந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் இடைநிலை. ஓகேங்களா? ஆனால் கொஸ்டினில் அவங்களே இடைநிலை அளவு 24ன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்போ 2x ப்ளஸ் 2 + 4 6 டிவைடட் பை 2 = 24ன்னு கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல போகும். அப்போ 2x + 6 = 24 × 2 அப்போ 48. நமக்கு 2x மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 6 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸில் போகும். = 42. ஸோ எக்ஸ் மட்டும் வேணும். அந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல போயிடும். ஸோ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 21. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆயிடுச்சு. ஸோ இடைநிலை அளவுனாலே கடைசியிலேருந்து 2 நம்பர், இந்த சைடு ஒரு நம்பர் இந்த சைடு ஒரு நம்பர் அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா சென்ட்ராக ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது இடைநிலை, 2 நம்பர் இருந்ததுன்னா அந்த 2 நம்பரோட சராசரி தான் இடைநிலை. புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய வயது தான். ஓகேங்களா? ஸோ எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. அப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து தற்போதைய வயது. ஸோ அம்மா அதுக்கப்புறம் மகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? மகளின் வயதை போல். ஸோ மகளோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வயசை போல் 5 மடங்கு அம்மாவோட வயசு. இது வந்து தற்போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 2 பேத்துக்குமே 2 வயசு கூடி இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5x + 2 x + 2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகளின் வயதை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? அம்மாவோட வயசு அப்போ இருக்கிற வயசு, மகளோட வயசு இருக்கு இல்லையா, அவங்களோட வயசை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவோட வயசு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணோட வயசை விட 4 மடங்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ 4 மடங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுலேருந்து நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் 4 உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா 4x + 8. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போ 4x
எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் போயிடும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் வந்துடும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயது. ஸோ தற்போதைய வயது நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 5x எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மகளோட வயசு 6, அம்மாவோட வயசு என்ன? 5 × 6, ஸோ 30. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? மகளோட வயசு 6, ஓகேங்களா, அம்மாவோட வயசு 30. ஸோ மீதி எதுவுமே அதுக்கு மேட்ச் ஆகலை. அப்புறம் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏதோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். புரியுதுங்களா? பாருங்க, ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் உள்ளனர். இவர்களுள் 5 மாணவர்கள் தலா 76 மதிப்பெண்களும், 7 மாணவர்கள் தலா 77 மதிப்பெண்களும், 8 மாணவர்கள் தலா 78 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். வகுப்பு சராசரி மதிப்பெண் காண்க. ஸோ வகுப்பு சராசரி மதிப்பெண் வேணும் அப்படின்னா மொத்தமாக அந்த 20 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 20 மாணவர்களோட கூடுதல் மதிப்பெண் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளால சராசரி கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 76 மார்க் எடுத்திருக்காங்க. 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 77 மார்க் எடுத்திருக்காங்க. 8 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 78 மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, 5, 7, 8 இது எல்லாத்தையும் கூட்டும் போது 20 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 5 + 7 + 8 என்ன வரும்? 15, 20. ஸோ டோட்டலாக இருக்க எல்லாத்தோட மாணவர்களோட மார்க்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? 5 மாணவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் 76 மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 5 மாணவர்களோட மொத்த மதிப்பெண் என்னவா இருக்கும்? 5 × 76. ஸோ பெருக்கலாமா? பாருங்க, 5 30 மீதி 3 35 38. ஸோ 5 மாணவர்களோட மொத்த மதிப்பெண் அந்த 5 மாணவர்களோடது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 380. அடுத்து 7 மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் 77. ஸோ 7 × 77 போட்டிங்க அப்படின்னா அந்த 7 பேரோட மொத்த மதிப்பெண் தெரிஞ்சிடும். பாருங்க, 7 49 மீதி 4 49 53. ஓகேங்களா? அடுத்து என்ன வரும்? 8 மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 78. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 8 8 64 மீதி 6 8 7 56. ஸோ 62. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா அந்த 20 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 20 பேரோட நமக்கு மொத்த மதிப்பெண் கிடைச்சிரும். கூட்டலாமா? பாருங்க, 10 13 மீதி 1 9 12 14 மீதி 1 4 9 15. ஸோ 1543 தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 மாணவர்களோட மொத்த மதிப்பெண். ஸோ மொத்த மதிப்பெண் மேலே எத்தனை மாணவர்களோ அது கீழே டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட சராசரி மதிப்பெண் கிடைச்சிடும். டிவைட் பண்ணலாமா? பாருங்கள், 1543 20ஆல் டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 1 வராது, 15 வராது, 154 எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 7 டைம் போடலாம். 7 டைம் போட்டோம் அப்படின்னா 140 மீதி 14. இந்த 3 கீழே வந்துடும். மறுபடியும் 7 டைம் போட்டோம் அப்படின்னா 140 மீதி 3 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா ஒரு டைம் போடலாம் 20 மீதி பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதால இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். 5 டைம் போட்டோம் அப்படின்னா 100ன்னு கிடச்சிடும். ஸோ 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்? 77.15 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் இருக்க சராசரி மதிப்பெண். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 77.15. ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு புள்ளி விவரத்தின் வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு முறையே 20 மற்றும் 0.2 எனில் விவரங்களின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வீச்சு கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா 20. அதுக்கப்புறம் வீச்சுக்கெழு. ஓகேங்களா? ஸோ வீச்சுக்கெழு பார்த்தீங்க அப்படின்னா 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? எல் என்ன, எஸ் என்ன. ஸோ மிகப்பெரிய மதிப்பு மிகச்சிறிய மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வீச்சுக்கு நம்ம எப்படி போடுவோம்? மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. வீச்சுக்கெழு அப்படின்னா வீச்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூவை மேலே போட்டு, ஓகேங்களா, டிவைடட் பைக்கு கீழே எந்த 2 நம்பரை வச்சு வீச்சு கண்டுபிடிக்கிறீங்களோ அதை ரெண்டையும் அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வீச்சுக்கெழு. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு வீச்சுக்கெழு. ஓகேங்களா? ஸோ எல் மைனஸ் எஸ் தான் வீச்சு. ஸோ என்ன? 20 டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு வீச்சுக்கெழு அவங்களே கொடுத்துட்டாங்க 0.2. ஓகேங்களா? நமக்கு இந்த எல் ப்ளஸ் எஸ் தான் தெரியாது, அதான் இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். 0.2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பையில் வந்துடும்.
ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 20/0.2ன்னு கிடைக்கும். பாருங்கள், இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்னமாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? 0.2 எப்படி மாற்றலாம் அப்படின்னா இருக்கிற வேல்யூஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பைக்கு கீழே புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 20/2/10 = L+Sன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 20 × 10/2 = L+S. ஓகேங்களா? ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 10. அப்போ 10 × 10 100. ஸோ L+S = 100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு L என்னன்னு தெரியாது, S என்னன்னு தெரியாது, ஆனால் ரெண்டையும் கூட்டும்போது 100ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. மிகப்பெரிய வேல்யூவும் மிக சிறிய வேல்யூவும் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த ரெண்டை கூட்டும்போது 100 கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது என்ன வரும்? 30 + 20 50ன்னு வரும். ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா 50 + 40 90ன்னு வரும். ஸோ இதுவும் இல்லை. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா 60 + 40 100. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 60 + 50 110. இது வராது. அப்போ எதுதான் ஆன்சர்? 60, 40 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு பின்னமாக மாற்ற தெரியல அப்படின்னா அப்படியே உங்களால் அடிக்க முடியும் அப்படின்னா இதையும் அடித்து கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 10ஆல் பெருக்குனா இந்த புள்ளி கேன்சல் ஆயிடும். ஸோ மேலே கீழே 10ஆல் பெருக்கையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 100 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த ரெண்டு வேல்யூஸ் ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு கூட்டும்போது உங்களுக்கு வந்து 100 கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே 460 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது? ஸோ இந்த மாதிரி செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டுக்குமே நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். எந்த மாறுபாட்டு கெழு வேல்யூ கம்மியாக வருதோ அதுதான் அதிக நிலைத்தன்மை கொண்டது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவுக்கு தனியாகவும் வித்யாவுக்கு தனியாகவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மாறுபாட்டு கெழு வேணும் அப்படின்னா சிவி வேணும் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ன்னு போடணும். ஸோ சிக்மானா திட்ட விளக்கம், எக்ஸ் பார்னா சராசரி. திட்ட விளக்கம் அவங்களே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க, ஆனால் சராசரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணிக்கையும் கூடுதலும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருந்து சராசரி கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சத்யாவுக்கு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, சிக்மா 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன? 4.6. x1 பார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண் 460 டிவைடட் பை எத்தனை பாடங்கள்? 5 பாடங்கள். ஸோ அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, 9 5 45 மீதி 1 2 5 10. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம CV1 கண்டுபிடிக்கலாம். சிக்மா என்ன? 4.6 டிவைடட் பை 92 இன்ட்டு 100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு CV1 கிடைச்சிடும். பாருங்கள், 100ஆல் பெருக்கும் போது இப்போ 46 100ஆல் பெருக்குனா என்ன ஆகும்? 46 2 0ன்னு போடுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கா. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா கடைசியாக புள்ளிக்கு அப்புறம் இருக்க 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 460 டிவைடட் பை 92ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 46ஆல் அடித்தா இது 10, இது 2, 2ஆல் அடித்தா இது 5, அப்போ 5ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்னு வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா CV1. ஓகேங்களா? ஸோ மாறுபாட்டு கெழு சத்யாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5%. இதுவே வித்யாவுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வித்யாவுக்கு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? சிக்மா 2 அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன? 2.4. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம x2 பார் கண்டுபிடிக்கணும். x2 பார் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க மொத்த மதிப்பெண் 480, அந்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ 5ஆல் அடித்தா கிடச்சிடும். பாருங்கள், 9 5 45 மீதி 3 30 6 5 30. ஓகேங்களா? அப்போ 96. ஸோ CV2 கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிக்மா 2 2.4 டிவைடட் பை என்ன வரும்? பாருங்கள், 96 இன்ட்டு 100. இப்போ 2.4 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 2 0 வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கா. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 240ன்னு கிடைக்கும். ஸோ 240 டிவைடட் பை 96ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எதால் அடிக்கலாம்? பாருங்கள், 24ஆல் அடித்தா இது 10ன்னு கிடைக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 10 டிவைடட் பை 4. இந்த இடத்துல 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 5/2ன்னு கிடைக்கும். ஸோ 2.5%ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2
2.5% பார்த்தீங்க அப்படின்னா வித்யாவுக்கு, 5% பார்த்தீங்க அப்படின்னா சத்யாவுக்கு. எது கம்மியாக இருக்குது? 2.5% தான் கம்மியாக இருக்குது. அப்போ வித்யாவோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக நிலைப்புத்தன்மை இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ யாரோட அந்த மாறுபாட்டு கேள்வி வந்து கம்மியாக இருக்கோ அவங்க தான் அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தவங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A, B என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் என்ன? ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. AB தற்போதைய வயது விகிதம் 4:5. ஸோ இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துருந்தாலே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அது கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4x ஏவோட வயசு, 5x அப்படிங்கிறது பியோட வயசு. இது வந்து தற்போதைய வயது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 5 வயசு கூடி இருக்கும். ஸோ 4x + 5 5x + 5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 2 பேரோட விகிதம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயதுகளின் விகிதம் 5:6ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா இந்த கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ பெருக்கலாமா பாருங்கள். 4x + 5 × 6 = 5 × 5x + 5. பெருக்கலாமா? 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 24, x + 6 5 30 = 5 உள்ள பெருக்குங்க 25x + 25. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், 25x - 24x = 30 - 25. ஸோ என்ன ஆகும் பாருங்கள், x = 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன கேட்குறாங்க? தற்போது 2 பேரோட வயதுகளின் கூடுதல். தற்போது வயசு என்ன? 4x 5x. இதோட கூடுதல் என்ன? 9x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 × 5 ஸோ 45. ஸோ கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 45. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. PQRS மற்றும் Tயின் சராசரி 28, P, R, T யின் சராசரி 24 எனில் Q, Sயின் சராசரி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா PQRST இந்த 5 நம்பரோட சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பரோட சராசரி 28. அப்போ இதோட கூடுதல் என்னவா இருக்கும்? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை 5 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த 5 நம்பரோட கூடுதல் மொத்த கூடுதல் என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்க, 8 5 40 மீதி 4 10 14. அப்போ 140 தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 நம்பரோட கூடுதல். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, PRT இதோட சராசரி பார்த்தீங்க அப்படின்னா 24. ஓகேங்களா? ஸோ எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 3, சராசரி 24. அப்போ இந்த 3 நம்பரோட கூடுதல் என்னவா இருக்கும்? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. ஸோ 12 மீதி 1 6 1 7. இப்போ இந்த 3 நம்பரோட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 72. நமக்கு என்ன வேணும்? QSோட சராசரி வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்த கூடுதல் தெரியும், இந்த 3 நம்பரோட கூடுதல் தெரியும். ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 நம்பரோட கூடுதல் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 8 80 ஆயிரும். ஸோ 60 68. ஓகேங்களா? 68ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Q அதுக்கப்புறம் எஸ் இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிற வேல்யூ. ஓகேங்களா? நமக்கு சராசரி வேணும். அப்போ என்ன பண்ணணும்? 68 ÷ 2ன்னு போடணும். ஏன்னா 2 நம்பரோட கூடுதல் தான் இது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சராசரி கிடைச்சிரும். 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 4. அப்போ 34 தான் பார்த்தீங்க அப்படின்னா QS இந்த 2ஓட சராசரி. சார் கொடுத்துருக்க கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. எதோட கூடுதல் கொடுத்துருக்காங்க, எதோட சராசரி கொடுத்துருக்காங்க, எதோடது கேட்குறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு கபடி அணி 20 பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 20 தரவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு காண்க. ஸோ முகடு அப்படின்னா அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா முகடு. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ஒவ்வொன்றையும் எடுத்து எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக எத்தனை டைம் அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்திருக்கும், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முகடு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 36. இதில் ஏறு வரிசை எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது, எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ 36 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள். 36 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 35 பார்த்தீங்க அப்படின்னா 1
2 டைம் வந்திருக்கு. அடுத்து 27 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள், 1 ஒரு டைம் தான் வந்திருக்கு. அடுத்து 28 எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள், 1 2 டைம் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து 29 பார்த்தீங்க அப்படின்னா 1 2. அடுத்து 31. ஸோ 31 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 டைம் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து 32 பார்த்தீங்க அப்படின்னா 1 ஒரு டைம் தான் வந்திருக்கு. அடுத்து 31 இருக்குது, 35 எடுத்தாச்சு. ஓகேங்களா. அடுத்து 38 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள், 1 2 டைம் வருது. 31 எடுத்தாச்சு, 28 எடுத்தாச்சு, 31 எடுத்தாச்சு, 34 பார்த்தீங்க அப்படின்னா 1 2. அடுத்து 33 ஒரு டைம் வந்திருக்கு, 31 எடுத்தாச்சு, 30 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 20ன்னு வரணும். ஓகேங்களா. பார்க்கலாமா, பாருங்கள், 1 3 4 6 8 13 14 16 18 20. ஸோ மொத்தமாக 20ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம எழுதணும் இல்லையா, இந்த இதில் எது அதிக நம்பர்னு பாருங்கள், எது பெரிய நம்பர்னு பாருங்கள், இதுதான். ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முகடு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒரு நம்பர் அதிக டைம் வந்திருந்தது அப்படின்னா அதுதான் முகடு. ஓகேங்களா. புரியுதுங்களா. பார்க்கலாம் பாருங்க. இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. 8 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அபி அதுக்கப்புறம் ரீட்டா. ஸோ வயது கொடுத்துருக்காங்க, தற்போது கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. ஸோ ரீட்டாவது எக்ஸ் அப்படின்னா அபிது இதை போல் 2 மடங்கு. ஸோ 2x. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 7 வருடங்களுக்கு பின்னர். அப்போ 7 கூட்டிக்கணும். ஓகேங்களா. ஸோ எத்தனை வருடத்துக்கு அப்புறம்னு சொல்கிறாங்களோ அதை கூட்டிக்கணும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்களோ அதை கழிச்சுக்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட வித்தியாசம். ஸோ 2x + 7 - x + 7 இதோட வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆமாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எதுக்காக அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட வயசு தான் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்களை விட இவங்க வயசு அதிகமாக இருக்கும். அதனால் பெருசுலேருந்து சின்னதை கழிச்சு அப்படின்னா நமக்கு மைனஸில் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல வித்தியாசம்னு சொன்னதால் நான் இப்படி எடுத்துட்டேன். ஓகேங்களா. நீங்கள் ஒருவேளை ரீட்டா அபின்னு எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வித்தியாசம் ப்ளஸ்லேயே கிடச்சிரும். ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்கள், 2x + 7 இந்த மைனஸ் உள்ள பெருக்குங்க, -x - 7 = 5. ஸோ +7 - 7 கேன்சல் ஆயிரும். 2xலேருந்து x போச்சு அப்படின்னா x = 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனில் ரீட்டாவின் இன்றைய வயது. ஸோ ரீட்டாவோட வயது தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 5 தான் ஆன்சர். ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. 5 எண்களின் சராசரி 180. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. ஸோ 5 நம்பரோட சராசரி என்ன, 180. அப்போ 5 நம்பரோட கூடுதல் என்னவா இருக்கும் பாருங்க. கூடுதல் போட்டோம் அப்படின்னா சராசரி இன்ட்டு எண்ணிக்கை இந்த இடத்துல 5. ஓகேங்களா. ஸோ பெருக்குனா என்ன வரும் பாருங்கள், 0 8 5 40 மீதி 4 1 5 5 5 4 9. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு நம்பரை கழிக்கிறாங்களா. ஓகேங்களா. அப்போ 5லேருந்து 1 போச்சு அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அந்த 4 நம்பரோட சராசரி 155ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த 4 நம்பரோட கூடுதல் என்னவா இருக்கும் பாருங்கள், கூடுதல் = சராசரி. அந்த 4 நம்பரோட சராசரி இன்ட்டு எண்ணிக்கை 4. இதை பெருக்குனா என்ன வரும்னு பாருங்க, 5 20 மீதி 2 5 20 22 மீதி 2 4 2 6 620. ஓகேங்களா. ஸோ 5 நம்பராக இருக்கும்போது 900, அது வந்து ஒரு நம்பர் நீக்கிட்டோம் அப்படின்னா 620ன்னு கிடைக்குது. அப்போ அந்த ஒரு நம்பர் நீக்கின நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 900 - 620ன்னு போட்டால் கிடைச்சிடும். ஏன்னா இது 5 நம்பரோட கூடுதல், இது 4 நம்பரோட கூடுதல். கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்க கழிச்சா என்ன வரும் பாருங்க, 80 700 ஆயிரும். ஸோ 280. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். புரியுதுங்களா. பார்க்கலாம் பாருங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவு காண்க. ஸோ சராசரி முகடு இடைநிலை இந்த 3க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா முகடு = ஸோ அப்ராக்சிமேட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3 இடைநிலை
மைனஸ் 2 சராசரி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது 3க்கான ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லாததை கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், முகடு அப்படிங்கிறது செகண்ட் ஒன்னாக வருது. அப்போ செகண்ட் ஒன் என்ன? 60. 60 அப்ராக்சிமேட்டாக எப்படி கிடைக்கும்? 3 இன்ட்டு இடைநிலை அளவு நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 இன்ட்டு சராசரி ஃபஸ்ட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன? 66. ஸோ 60 அப்ராக்சிமேட்டாக எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னா 3x மைனஸ் இதை பெருக்குங்க, என்ன ஆகும் பாருங்கள், 6 2 12 மீதி 1 132ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 3x இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த 132 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ப்ளஸில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 192 3xன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? இந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பையில் வரும். ஸோ 3ஆல் அடித்தா போதும், ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 6 18 மீதி 1 12 4 12. அப்போ 64 தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. எக்ஸை தான் நம்ம இடைநிலை அளவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 64 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோருள் ஏ இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு எழுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது கூட எக்ஸை பெருக்கி எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மாற்றி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஏபி. ஓகேங்களா? ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து சின்னவராமா. அப்போ ஏவோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா பியோட வயசை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் அண்டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யை விட கம்மின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏவோட வயது எக்ஸு, பியோட வயது ஒய், ஆனால் ஒய்யை விட எக்ஸ் கம்மி. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ ஒய்யிலேருந்து எக்ஸை கழிச்சு இதோட 7 மடங்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 பேரோட வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சமம். புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல பெருசுலேருந்து சின்னதை கழிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து வித்தியாசம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், வித்தியாசத்தின் 7 மடங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து இதை கழிக்கணும்னு சொல்லலை. ஸோ வித்தியாசம் அப்படின்னாலே பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இந்த வேல்யூவோட 7 மடங்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2ஐயும் கூட்டி வரதுக்கு ஈக்குவல். இதில் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், 7 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 7y மைனஸ் 7x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், 7y இந்த y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸ், இந்த 7x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ். ஸோ என்ன வரும் பாருங்கள், 6y ஈக்குவல் டு 8xன்னு கிடைக்கும். ஸோ இந்த இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேங்களா? ஸோ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியோடது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வரும்? y ப்ளஸ் 12ன்னு வரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களது மட்டும்தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏவோடது தற்போதைய வயது. ஓகேங்களா? அப்போ தற்போதைய வயது என்ன? எக்ஸ். இது ரெண்டுக்கும் இடையில இருக்க விகிதம் எப்படி இருக்காமா? 5:3ன்னு இருக்கான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒருத்தங்களது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொருத்தங்களது தற்போது தான். அப்போது y ப்ளஸ் 12 x ஈக்குவல் டு 5:3. இந்த மாதிரி 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். பாருங்கள், y ப்ளஸ் 12 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 5x. 3 உள்ள பெருக்குங்க, 3y ப்ளஸ் 12 36 ஈக்குவல் டு 5x. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 3y மைனஸ் 5x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதை ஈக்குவேஷன் வைக்காமல் என்ன பண்ணிக்கலாம், 6y இந்த 8x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் 8x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஆனால் எந்த வேல்யூ வேணும்னு பாருங்கள், ஏவோட தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும், ஒய் கேன்சல் ஆயிரும். பாருங்கள், 6y இங்கே 3y 2ஆல் பெருக்கி மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம். பாருங்கள், 6y மைனஸ் 8x மைனஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 2ஆல் பெருக்கி இதை எழுதுங்க. பாருங்கள், 2ஆல் பெருக்கினா என்ன ஆகும், 6y மைனஸ் 10x
ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும்? 6y மைனஸ் 8x. மைனஸ் உள்ள பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் 6y ப்ளஸ் 10x மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6y மைனஸ் 6y கேன்சல். இந்த இடத்துல மைனஸ் 8x ப்ளஸ் 10x என்ன வரும்? 2xன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 72 இருக்கா, ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அந்த 2 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பையில் வரும். அடித்தோம் அப்படின்னா நமக்கு 36ன்னு கிடைக்கும். ஸோ 36 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா எக்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இவங்க கேட்டதும் ஏவோட தற்போதைய வயது தான். ஏவோட தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாலே போதும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஈக்குவேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2 ஈக்குவேஷன் வருது. அந்த 2ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். புரியுதுங்களா? மக்களை பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 10 மாணவர்களோட சராசரி உயரம் 150. ஓகேங்களா? அப்போ அந்த உயரத்தோட கூடுதல் 10 மாணவர்களுக்கு என்னவா இருக்கும்? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. அப்போ 1500ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 மாணவர்களோட உயரத்தையும் கூட்டும் போது கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? 140ங்கிறத 130ன்னு தப்பாக எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கிறத கூட்டி தப்பாக இருக்கிறத கழிங்க. கூடுதலில் அவங்க மொத்த 10 மாணவர்களோட உயரத்தோட கூடுதல் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக இருக்கிறத கூட்டி தப்பாக இருக்கிறத கழிங்க. என்ன வரும் பாருங்கள். இதுலேருந்து 10 போச்சு அப்படின்னா சரி 140லேருந்து 130 போச்சுன்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 10. ஸோ 1510ன்னு கிடைக்கும். இப்போ இதோட சராசரி நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ சராசரி எப்படி போடுவோம்? டிவைடட் பை எண்ணிக்கை. 0க்கு 0 கேன்சல். அப்போ 151 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான சராசரி உயரம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விலக்கம் இந்த வேல்யூன்னு கொடுத்துட்டு அதோட ஒவ்வொரு தரவு கூடியும் இந்த நம்பரை வச்சு கூட்டுறாங்க கழிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த திட்ட விலக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? இதுவே பெருக்குறாங்க வகுக்கிறாங்கன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த திட்ட விலக்கத்துக்கு கூட அதை நம்ம செஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ 3.6 என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொன்று கூடயும் 3 வகுக்கிறாங்க. அப்போ மொத்தமாக இதை 3 வகுத்தா போதும், புதிய திட்ட விலக்கம் கிடைச்சிடும். பாருங்கள் 1.2ன்னு கிடைக்கும். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா, புதிய திட்ட விலக்கம். ஸோ விளக்க வர்க்க சராசரி அப்படின்னா சிக்மா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ திட்ட விலக்கம் கிடைக்குது இல்லையா, அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு விளக்க வர்க்க சராசரி கிடைச்சிடும். பாருங்கள் 1.2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியை விட்டுருங்க, 12ன்னு கிடைக்கும். ஸோ 12 ஸ்கொயர் 144. இப்போ புள்ளி வைக்கணும் பாருங்கள், 2 டைம் பெருக்கிறோம். அப்போ 1.2 1.2ன்னு 2 டைம் பெருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கா. ஸோ ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், மொத்தமாக 2 ஸ்தானம் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். பாருங்கள் 1 2. அப்போ 1.44. அவங்க கேட்குறது சிக்மாவும் சிக்மா ஸ்கொயரும். 1.2 1.44. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ திட்ட விலக்கத்துக்கு கூட அந்த ஒவ்வொரு தரவு கூடையும் பெருக்கினாலும் வகுத்தாலும் மட்டும்தான் திட்ட விலக்கம் மாறும். வகுக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்ட விலக்கத்தை வச்சு அப்படியே வகுத்துடணும். இதுவே பெருக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்ட விலக்கத்தை கூட அப்படியே பெருக்கிடணும். ஓகேங்களா? ஸோ திட்ட விலக்கம் ஸ்கொயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி. புரியுதுங்களா? குமரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஓகேங்களா? ஸோ தற்போதைய வயதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சொல்லியிருக்கிறது பாருங்க, தற்போதைய வயதின் இருமடங்கோடு, இருமடங்குன்னா என்ன? 2ஆல் பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை கூட்டினால் 2 மடங்கோட 1 கூட்டினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2x + 1. இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இது என்னவா கிடைக்கும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. ஓகேங்களா? ஸோ எக்ஸுங்கிறது இப்போ அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தையனா என்ன வரும்? 2 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ x - 2. ஓகேங்களா? இதையும் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. ஸோ எக்ஸ் இப்போது, அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன?
எக்ஸ் ப்ளஸ் 4 இதை ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ தற்போதைய வயதோட 2 மடங்கோட ஒன்றை கூட்டினா வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 4 ஆண்டுகளுக்கு அப்புறமா இருக்க வயதையும் பெருக்கி கிடைக்கிறதுக்கு ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் 2x + 1 = இதை பெருக்குங்க. எக்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது அடுத்து இடு பாருங்கள் x² + 4x அதுக்கப்புறம் இது ஓகேங்களா? ஸோ -2x -8 ஸோ மைனஸோட தான் சேர்த்து பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னாகும் x² 4xலேருந்து 2x போச்சு அப்படின்னா 2x - 8ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது 2x + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடோ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள் x² + 2x இந்த 2x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் -2x இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் +8. ஸோ 9 = +2x - 2x கேன்சல் ஆயிரும். ஸோ x² = இதை எப்படி எழுதலாம் 3² எழுதலாம். ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ x = 3. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவரின் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தற்போதைய வயதை நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 22 என கண்டறியப்பட்டது. மேலும் ஒரு புதிய மதிப்பு 44 அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? பாருங்க 10 மதிப்புகளோட சராசரி 22. அப்போ 10 மதிப்புகளோட கூடுதல் என்னவா இருக்கும்? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. ஸோ 220. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10 மதிப்புகளோட கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக இன்னொரு மதிப்பை இது கூட கூட்டுறாங்க. அப்போது இது கூட இன்னொன்று கூட்டணும். என்ன வரும் 264ன்னு வரும். இந்த 264ங்கிறது 11 மதிப்புகளோட கூடுதல். ஏன்னா ஆல்ரெடி 10 மதிப்புகளோட கூடுதல் தான் 220. எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட்டுறப்போ 11 மதிப்புகள். ஓகேங்களா? அப்போ 11 மதிப்புகளோட கூடுதல் 264 அப்படின்னா சராசரி என்னவா இருக்கும், அந்த கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. எண்ணிக்கை இந்த இடத்துல 11. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்தது 10, இப்போ ஒன்று சேர்த்துனதால 11. அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள் 2 போட்டோம் அப்படின்னா 22 44. ஸோ 24 தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய சராசரி. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க XYZ ஆகியவற்றின் திட்ட விளக்கம் P எனில் 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விளக்கம் Pன்னு கொடுத்துட்டாங்க. இதோட தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா XYZ. இந்த தரவுகள் ஒவ்வொன்றையும் ஒரு நம்பரை வச்சு கூட்டுறாங்க இல்லைனா கழிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பரை வச்சு கூட்டுறாங்க இல்லைனா கழிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா திட்ட விளக்கத்தில் எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது. ஓகேங்களா? இதுவே பெருக்கிறாங்கன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த திட்ட விளக்கத்து கூட அந்த வேல்யூவை பெருக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ எண்ணை வச்சு பெருக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்ட விளக்கத்து கூட எண்ணை வச்சு பெருக்கினா போதும். இதுவே வகுக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த திட்ட விளக்கத்தை அந்த நம்பரை வச்சு வகுக்கணும். ஓகேங்களா? ஸோ கூட்டும் போதும் கழிக்கும் போதும் திட்ட விளக்கம் மாறாது, பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் மாறும். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் பாருங்கள் XYZங்கிற 3 தரவுகள் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் 3x + 5 3y + 5 3z + 5. ஸோ இதை இப்படியே பார்க்காம வேறு மாதிரி பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3ஆல் இந்த 3 தரவுகளையும் ஃபஸ்ட்டு பெருக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பெருக்கும்போது தரவுகள் அந்த திட்ட விளக்கம் மாறும். என்னவா மாறும், அந்த திட்ட விளக்கத்து கூட எந்த நம்பரை ஒவ்வொரு நம்பர் கூடயும் பெருக்கியிருக்காங்களோ அதை வச்சு பெருக்கிக்கணும். என்னாகும் 3Pன்னு ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க 5 கூட்டியிருக்காங்க. ஒவ்வொன்று கூடவும் 5 கூட்டியிருக்காங்க. ஸோ கூட்டும்போது திட்ட விளக்கம் மாறாது. அப்போ ஆன்சர் என்ன 3P. ஆப்ஷன் B தான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தற்போதுன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இயரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம். எவ்வளோ இயர் இடையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்க 2015 மகன் அதுக்கப்புறம் தந்தை வயது விகிதம் என்ன 1:4. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் தற்போது அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கணும், இது கூட எக்ஸை பெருக்கிக்கணும், இது கூட எக்ஸை பெருக்கிக்கணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 2015 அவங்களோட வயசு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 என்ன விகிதம் 3:8. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா
2015லேருந்து 2023 வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆண்டுகள் இருக்கும். அப்போது 2015 இருந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேங்களா. ஸோ 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா 2023 கிடைக்கும். அப்போ என்ன வரும், இப்போ 2015 எக்ஸு 4x அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன எக்ஸ் ப்ளஸ் 8 அதுக்கப்புறம் 4x + 8. ஸோ 8 வயசு கூடி இருக்கும். இப்போ விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 3:8. புரியுதுங்களா? அவங்க இயர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ இயர் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 2015, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. ஸோ 8 வருஷம். 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது x + 8 4x + 8. ஸோ விகிதம் வந்து 3:8. இப்போ கடைசி ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். x + 8 × 8 = 4x + 8 × 3. 8 உள்ள பெருக்குங்க. 8x + 8 8 64. 3 பெருக்கணும் அப்படின்னா 12x + 24. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு மற்றதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ இந்த 8x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் போகும் ஓகேங்களா. ஸோ அந்த 24 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் வரும். ஸோ மீதி என்ன வரும், 40 = 4x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 40 / 4 10ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல். ஃபஸ்ட்டு 10, அதாவது 2010 அவங்களோட வயசு என்னன்னு தெரியணும். 2015 தான் நம்ம எக்ஸு 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2010 அப்படின்னா என்ன அர்த்தம், 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ முன்புனா என்ன அர்த்தம், x - 5 x - 5 4x - 5 ஓகேங்களா. புரியுதுங்களா? ஸோ முன்பு அப்படிங்கிறதால மைனஸ் போட்டிருக்கோம். இது ரெண்டோட கூடுதல் நமக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 5x - 10ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள் 5 × 10 - 10 = 50 - 10 40. ஸோ 40 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தெளிவாக கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. எந்த வருஷத்தில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. விடுதி காப்பாளரான குமார் என்பவர் 25 மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சப்பாத்திகள் எத்தனை என்று தீர்மானிக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா 25 விதமாக கொடுத்துருக்காங்க. 2, 3, அதுக்கப்புறம் 4, 5, 1 இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றாங்க. என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டால் சராசரி இடைநிலை அளவு மற்றும் முகடு ஆகியவற்றுள் எது விடுதி காப்பாளருக்கு உதவும் ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றாங்க. சப்பாத்தி 1 சாப்பிட்றாங்க, 2 சாப்பிட்றாங்க, 3 சாப்பிட்றாங்க, 4 சாப்பிட்றாங்க, 5 சாப்பிட்றாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அவர் வந்து இவங்களுக்கு தேவையான சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு எந்த அளவை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. சராசரியா, இடைநிலை அளவா, முகடா, இந்த 3ல் எதை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த 3மே கிடையாதா ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் முகடு அப்படின்னா என்ன, அதிக எண்ணிக்கையில் வர்றது தான் முகடு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 தான் அதிகமாக வரும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் அதிகமாக வருது. ஸோ 2 சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 சப்பாத்தின்னு கணக்கு போட்டோம் அப்படின்னா 2 1 இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே 3 4 5 சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகடுங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் ஆகாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை அளவு. இடைநிலை அளவு நம்ம எப்படி போடுவோம், அதை வந்து ஏறு வரிசையில் அப்படியே எழுதுவோம். பாருங்கள் ஏறு வரிசையில் எழுதலாமா, 1 ஒரு டைம் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 2 12 டைம் இருக்குது ஓகேங்களா. 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 1 2 3 4 5 6. அப்போ 1 2 3 4 5 6. அடுத்து 4 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 4 5. இப்போ 1 2 3 4 5.
அதுக்கப்புறம் 5 ஒரு டைம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொத்தம் 25 இருக்கான்னு பார்ப்போம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 25. ஸோ 25மே எழுதியாச்சு. இந்த மாதிரி ஏறுவரிசையில் எழுதினதுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 தான் அதிகமாக இருக்குது, அப்போ முகடு 2 தான். முகடுங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இடையில எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு 1 கடைசி 1 அடிப்போம். அதே மாதிரி இந்த கடைசி 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 இந்த கடைசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது இந்த லாஸ்ட், 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 இது இந்த லாஸ்ட். சென்டரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ முகடுக்கு வந்த மாதிரியே தான். ஸோ 2ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் 2 சப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி 25 × 2 50ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது மேட்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க பிரச்சனை இல்லை, 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 3 4 5 சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே 2 2ன்னு போட்டோம் அப்படின்னா பத்தாது. ஓகேங்களா? அப்போ என்ன தான் வரும்? சராசரி வரும். ஓகேங்களா? ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 25ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.25 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சப்பாத்தி, ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சப்பாத்திங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஆவரேஜாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 2.25 அப்படிங்கிறத நான் 3ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2.25 தான் ஆன்சர். நம்ம வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 சப்பாத்தி வீதம் ரெடி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். 3 × 25 75 சப்பாத்தி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கிறவங்களுக்கு 3 சப்பாத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 எக்ஸ்ட்ரா வரும். 2 இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம், 3 இருக்கிறவங்களுக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4 இருக்கிறவங்களுக்கு 5 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 2ல் மீதி ஆகும் இல்லையா, அந்த சப்பாத்தியை இவங்களுக்கு டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக போயிடும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சராசரி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களோட சப்பாத்தி ஒரு நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முகடு இடையில இந்த இடத்துல யூஸ் ஆகாது, சராசரி தான் யூஸ் ஆகும். புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு 18 மற்றும் திட்ட விளக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. ஸோ மாறுபாட்டு கெழு CV பார்த்தீங்க அப்படின்னா 18, சிக்மா பார்த்தீங்க அப்படின்னா 3.42, கூட்டு சராசரி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா CV = சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் பார் தான் வேணும், மீதி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்க, 18 = 3.42 டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ எக்ஸ் பாரை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், அந்த 18 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸ் பார் = 3.42 டிவைடட் பை 18 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அடித்து போட்டு சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 342 இன்ட்டு 100. ஸோ புள்ளியை விட்டுட்டு பெருக்குங்க. ஸோ அந்த வேல்யூ கடைசியாக 2 0 போட்டோம் அப்படின்னா 100ஆல் பெருக்கிறதுக்கு ஈக்குவல். புள்ளி இப்போ வைக்கணும். பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் வெறும் 0 மட்டும்தான் இருக்கும், அதை விட்டுறலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 342 டிவைடட் பை 18 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 9ஆல் அடித்தா இது 2, இதை 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 27, மீதி பார்த்தீங்க அப்படின்னா 7 72, 8 9 72. ஓகேங்களா? ஸோ 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 19ன்னு கிடைக்கும். ஸோ 19 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தற்போதுன்னு கொடுக்கல, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தற்போதைய வயது விகிதம் தான். ஓகேங்களா? ஸோ தந்தை மகன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், தற்போது அப்படின்னாலே இது கூட எக்ஸை பெருக்கி நம்ம அதுதான் அவங்களோட வயசுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பெருக்கு தொகைன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர அந்த இடத்துல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலை. அப்போ தற்போது வயது இருக்கு இல்லையா, அதோட பெருக்கு தொகை தான் பார்த்தீங்க அப்படின்னா 196. ஸோ 4 × x (x2) = 196. ஸோ x2 மட்டும் வச்சுக்கோங்க, 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். ஸோ அடித்தோம் அப்படின்னா நன்னாங்கு 16, மீதி 3 9 4 36. ஸோ இதை எப்படி எழுதலாம், 7² எழுதலாம். ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ x = 7. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். 5 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம். அப்போ இப்போ வந்து 4x, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 4x + 5, அதுக்கப்புறம் x + 5.
ஓகேங்களா. ஸோ இவங்களோட விகிதம் தான் கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். பாருங்கள், 4 × 7 + 5 7 + 5 என்ன வரும், 7 28 28 + 5 என்ன வரும் 28 33 கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமும் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 33 / 3 12/3 அடிச்சோம் அப்படின்னா 11, இதை அடிச்சு அப்படின்னா 4. அப்போ 11:4 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் இதோட சுருங்கிய வடிவம் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ எளிய வடிவம், அதாவது ரெண்டு நம்பருமே காமனாக ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பரை டிவைட் பண்ணி கடைசியாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர். இந்த இடத்துல கொஸ்டின் 5 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கிறதால +5ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ இந்த கொஸ்டினால பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் முடியுது. ஓகேங்களா. நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும் போது ஏதோ ஒரு இடத்துல தெரியாமலோ குழம்பியோ இல்லை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா தெரியாமலோ இருந்திருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் இப்போ உடனடியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ கரெக்டான கொஸ்டின், நல்லா ஈஸியாக தெரிகிற கொஸ்டின், இது எல்லாமே டைம் கேப் விட்டு அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு வச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.